நம்ம அனுபவப்பட்டு சொல்றேன். என்னைக்குமே வந்து இன்னொரு தலைப்பு இப்ப சொன்னேன். 10 ரூபா ஒன்னை ஏமாத்தி நான் திங்கன்னு நினைச்சேன்னா எனக்கு 20 ரூபா கை விட்டு போயிருக்கு. போயிருக்கு அது மாதிரி இன்னும் போயிருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாலே நடந்திருக்குன்னு சொல்றேன். இப்ப டீ கடையில் சொல்றேன். 4 நாளைக்கு முன்னாலே அந்த மாதிரி நடந்திருக்கு. சரி 2 பச்சை தானே கொடுக்குறாரு அப்படின்னு வாங்கிட்டேன். அதுக்குள்ள 2 பேர் வந்து டொனேஷன் வாங்க வராங்க. ஒரு 20 ரூபா எடுத்து கொடுத்தேன். அது மாதிரி போயிருக்கு. நேர்மையா இருந்த பிறகு தான் அந்த 17-18 வருஷம் குடிக்காம நேர்மையா ஆன பிறகு தான் அந்த செல்வம் நிக்குது. இல்லைன்னா இல்லை. இன்னைக்கு நான் அரங்கையும் போறங்க நக்கிட்டு இருப்பாங்க. அதான் நாட்டில் வந்து இப்போ 90 பேர் ஐயோக்கியம் தான். ஐயோ ஆமா 10 பேர் நல்லா இருக்காங்க. நல்லா இல்லைன்னு சொல்ல. இப்போ பேப்பர்ல போட்டாலும் 6 பொண்ணு நகை கூட கொடுக்குறாங்க. பேப்பர் கொடுக்குறாங்கல்ல 10 பேர் தான் அதில் உள்ள. பாக்கி எல்லாம் எப்போ ஆளை சாப்பிடணும் என்ன பண்ணணும். இப்போ உள்ள நல்ல மனசே யாருக்கு நல்ல மனசே இல்ல. எங்க இருக்கிறாங்க இருக்கிறான். அதான் அந்த 10 பேர் இருக்கான். 10 பேர் இருக்கான். முன்னாடி உங்க காலத்துல எல்லாம் எங்க காலத்துல 90 பேர் நல்லா வந்தாங்க. இப்ப 10 பேர் அயோக்கியம் தான். 10 பேர் அயோக்கியம். 10 பேர் தான் அயோக்கியம். அப்ப இப்ப வந்து எப்படின்னு 10 பேர் தான் நல்லதான். 90 பேர் அயோக்கியம். 35 வருஷத்துக்கு கழிச்சு புரியாதியா 35 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி நடக்குது. ஒவ்வொன்னு ஏப்பா நான்லாம் அதான் கட்டுறது கையளவு கற்காது உலக அளவுன்னா சூப்பர். இந்த மாதிரி ஒவ்வொன்னு படிப்பை விட அனுபவம் பெருசு. அனுபவம் பெருசு இருந்தாலும் படிப்பு தான் மெயின். இருந்தாலும் படிச்சவனுக்கு தெரியத்தோட அதான் படிச்சவன் பூரா அறிவாளி கிடையாது. படிக்காதவன் பூரா முட்டாள் கிடையாது. கரெக்ட் தான். நல்ல மனசை இப்ப யாருக்கும் இல்லைங்க. ஏங்க 3 வருஷம் ஆச்சு. குடும்பத்துல இருந்து எனக்கு போன் வருது. ஓடப்போன் கம்பெனில 1.5 லட்ச ரூபா இருந்துருக்கணும். உங்களுக்கு 3000 ரூபா பரிசு விழுந்துங்க. ஓடப்போன் கம்பெனியா ஒரு 3 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருந்துருக்குங்க. நீங்க ஒரு 3000 ரூபா அனுப்பிவிடுங்க. டச்சு செல் இல்லைங்க இந்த செல் அப்படிங்க. சரி அப்படின்னா நீங்க கும்பகோணத்துக்கு வாங்க. 3000 ரூபா காசு கொடுங்க. உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா பணம் தராங்கம்மா. நான் பார்த்தேன் எனக்கு நடவு. நான் சொன்னேன் இல்லைங்க நீங்க 25,000 ரூபா எடுத்துருங்க. 1 லட்சம் ரூபா கொண்டாந்து கொடுத்துட்டு போங்க. இதான் என் அட்ரஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு. வாங்க அப்படின்னு கூட போனே பண்ணல. நான்லாம் அப்ப படிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன். நான்லாம் பெரிய ஆளா இருக்கும். அப்ப படிப்பெல்லாம் வேலை ஈஸியா கிடைச்சிது.